அடே அம்மா பார்வதி ஒன்னாண்டு இந்த உடையவனும் நான் தாண்டி ரெண்டாண்டு இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி மூணாண்டு சிவமுகனோட நான் தாண்டி பத்தாண்டு பகவானும் நான் தாண்டி அடே அம்மா பார்வதி அதாவது பகவானுடைய படிகளப்பில் பல விதங்கள் இருக்கும். நான் 4 தினை எடுத்து நாட்டு மக்களுக்கெல்லாம் படிகளப்பேன்னு சொன்னா அது கடவுளோட மகிமை. உலக தினை எடுத்து உலக மக்களுக்கெல்லாம் படிகளப்பேன்னு சொன்னா அது உடையவனுடைய மகிமை. ஏ அம்மா பார்வதி அதாவது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் தும்பிலையில் இருப்பேன் திருப்பிலையில் இருப்பேன். காற்றாவும் நான் தான் இருக்கேன், இந்த மலையாகவும் நான் தான். அதனால அம்மா பார்வதி என்னை சந்தேகப்படாது அப்படி என்று சொல்லிவிட்டு அதாவது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகம் படியிடத்திட்டு கையேற்றி வைக்க வழிகாட்டி சொன்னான். என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பாதை பூஜை செய்கிறார் தெரியுமா? ஆதி வெள்ளி அதாவது பாத பூஜைன்னு சொன்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா பாட்டி? தாத்தா சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு களைப்பா வாரான்னு சொன்னா பாட்டி என்ன செய்வா? தாத்தாக்கு ஒரு பானை வெள்ளி போட்டு தாத்தாக்கு பிடிச்ச சமையலாம் அப்படியே சமைச்சு வச்சு கையில ஒரு துண்டு எடுத்து வாசல்ல அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். பாட்டி என்ன நினைப்போம் தெரியுமா? எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக
குறும்புலாம் நோக்கு ஒருபாடு வெட்டி பண்ணி வீட்டுலயா கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவா உனக்கு மட்டுமா குறுக்கு நோவுதுல உடனே உன் பிள்ளைகளை பத்தி வச்சு எனக்கு குறுக்கு வெட்டி போட்டாப்புல இருக்கு எனக்கு வந்து வேணா ஒரு பாடு வெட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த காலத்துல பாட்டி வெளியே வெளிவைத்து தாத்தா காட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல தயவுபட்ட வருவதாக ஆண்டவன் பெருமானிடத்திலே பிச்சுமலர் அன்னடத்து பெருமானங்கை வருவதாக அந்த பகவானுக்கு பூஜை செய்தார். 21 வகையான வளங்களை எடுத்து பாத பூஜை முடித்து விட்டேன். தயவுபட்ட வருவதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் இருக்கிற ஆண்டவா பரம்பொருளே வீட்டுக்கு எனக்கு ஒரு பதில் ஜாபகம் ஆண்டவா இந்த சூரியனும் சந்திரனும் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். சரி எம்மா பார்வதி என்னோட இருக்கிற இந்த சூரியன் சந்திரன் யார் என்று உனக்கு தெரியாதா? எம்மா பார்வதி இந்த சூரியன் தான் என்னுடைய வழிகள், சந்திரன் தான் என்னுடைய இடதுகள். உடனே தயவுபட்ட பருவதரை மனசுக்குள்ள நினைக்கான். பகவானுக்கு பாத பூஜை செய்தோம், மணிவிடைகளை செய்தோம், வேலைங்க வேலை செய்தோமே. ஆனா இந்த அக்கா மகமா சூரியனோட எழுதுகளை சொல்லாரு, சந்திரனை எழுதுகளை சொல்லாரு. இது உண்மையா பொய்யான்னு சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என் தாயவட்ட பார்வதாதேவி கைலாச மலையில என்ன செய்கிறாள் தெரியுமா? அங்கே ஆதி வெள்ளை கைலாச பார்வதி அழகனி பகவான் அழகனி பகவான் ஏ அங்கலக்கு சங்க ஏ அழகனி பகவான் அங்கலக்கு சங்க ஓடிவர சத்தியம் அழகனி பகவான் அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு ஊஞ்சல் உண்டு. கட்டி போடுறீங்களா? சேலையா? எதுக்கு சேலை கட்டி போடுறீங்க? யார் 2 பேர் இருந்தாங்க? உங்க ஒய்ஃபுமா? யா ஆத்தாடி தாத்தாவுக்கு ஏற்றும் குழந்தை மாதிரி நான் சொன்னேன். ஆமா ஆமா அதாவது அந்த காலத்துல வீட்டுக்கு வீட்டு ஊஞ்சல் உண்டு. ஏன் தெரியுமா? ஊஞ்சல் உண்டு. சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு களைப்பா வாரன்னு சொன்னா அந்த அம்மா அந்த ஐயாவை ஊஞ்சல்ல இருக்க வச்சு ஊஞ்சல் அப்படி லேசா அப்படி அசைச்சு விடுவாங்க. உடம்பு அடுப்புல அப்படியே ஓடி போயிருவாங்க. அதுக்குதான் அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வீடு ஊஞ்சல் உண்டு. அதே போல நரகப்பட்ட வருவதா தேவியானவர் ஆண்டவன் சிவபெருமானை பொருட்களில் அமர வைத்து ஆண்டவனுக்கு முன்னாடி வந்து என் நரகப்பட்ட பருவதா தேவியானவர் 2 கண்களை மூடினார். 2 கண்களை மூடிய போது சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் 7 உலகம் எல்லாம் நிர்மயமாக இருக்கும். பார்த்தாரே
தன் நெற்றிக்கண்ணை தந்திருந்தார். அதான் நம்ம வீட்டால ஒரு 5 நிமிஷம் கருவில்லைன்னு சொன்னா நம்மளால இருக்க முடியுமா? இந்த காலத்துல பியானம் இல்லாம கறிக்கு மசாலா அரைக்காம கூட நம்ம பிசாடி கரண்ட் இல்லாம இருந்துடுவா. செல்லுல சார்ஜ் மட்டும் போடுறது கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, வயிற்று பிடிச்சால வருது அம்மாளுக்கு. அப்போ நம்மளால ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லாம இருக்க முடியலையே. சூரியன் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் உலகம் இல்லாமல் மயமாக இருப்பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை தந்திருந்தார். அப்படி நெற்றிக்கண்ணை தந்திருக்கும் பொழுது நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பமானது பார்வதா தேவி உடம்பில் வேறையாக எடுத்துக் கொண்டு பார்த்தார் சிவபெருமான். பார்வதா தேவி உடம்பில் வரக்கூடிய வேர்வை துளிகளை எல்லாம் பூமியிலே விட்டோம்னு சொன்னா பூமி தாக்குமா? அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வேர்வை துளிகளை எல்லாம் எடுத்து தன் தலையில் ரொம்ப வேறையாக சொல்கிறார். அதில் 7 வேர்வை துளிகளை எடுத்து என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மக்களுக்காக 7 கடலாக பிறவி செய்து எப்படி வேறு நாம கொடுத்தார் தெரியுமா? அப்படி 4வது கடலானது அதுதான் தயிர் கடல். தயிர் கடல் சொன்னதா பார்க்க தயிர் மாதிரி இருக்கும், அதுவும் உப்பாத்தான் இருக்கும். அது சாப்பாடுல வச்சு சாப்பிட முடியாது. அப்படி 5வது கடலானது அதுதான் எம்பெருமாள் வெள்ளிக்கொள்ளும் பார்க்கடல். 6வது கடலானது அதுதான் நல்ல தண்ணி. அப்படி இந்த 6 கடல்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய 7வது கடலானது பெருங்கடல். 7 கடல்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய அதுதான் பெருங்கடல்.
அப்படி 7 கடலையும் தாண்டி ஒரு நாடு இருக்கு தெரியுமா? நாட்டிலேயும் நாகராஜை நாகக்கண்ணி நானாக்கு நானா அந்த காலத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொன்னா ஜாதகத்தை பார்ப்பாங்க. ஜாதகத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் 11 பொருத்தம் இருக்கணும். அந்த 11 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் பேராசி பொருத்தம். பேராசி பொருத்தம் பார்த்ததான் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு பேர படுத்தவங்க தெரியும். சொல்லவானே சொல்லமானது. அதாவது அந்த காலத்துல இந்த ஐயா பேர் மாறிட்டுன்னு சொன்ன அந்த அம்மா பேர் மாறி கொண்டு இருக்கணும். இந்த ஐயா பேரு கருப்பை சுவாமின்னு சொன்னா அந்த அம்மா பேரு கருப்பாயின்னு இருக்கணும். இந்த ஐயா பேரு வெள்ளசாமின்னு சொன்னா வெள்ளத்தாயா இருக்கணும். ஏ அப்படி அதே போலவே நாடியெல்லாம் கைவிடைத்த நாகலோக வட்டத்திலே நாகக்கூட்டத்தின் தலைவராக நாகமுடி ராஜேந்திரன் நாகக்கண்ணி வெண்குடனவர்கள் அந்த நாகலோக வட்டத்தில் எப்படி ஆடுகிறார் தெரியுமா? நாகலோக வட்டாங்க
சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும். மனைவி சொல்ற வார்த்தையை கணவன் கேட்கணும். இப்ப ஐயா 4 வார்த்தை சொல்றாருன்னு சொன்னா நீங்க உங்க வீட்டுக்கார மட்டும் 4 வார்த்தை சொன்னா சின்ன பையனவே வீட்டுக்காரர் சரியா? 2 வருஷத்துல வந்துருவாங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் லவ் பண்ணுறானே. சரி என்ன செய்ய 9ஆம் கிளாஸ்லேயே புக் பண்ணிடுறாங்க. ஆமா அப்படியா? அதாவது காலேஜில் குளத்துக்காரங்க அந்தோணி இருக்காரு, 8 வயசுலேயே லவ் பண்ணிட்டு இறங்கிருக்காரு. அந்தோணி அக்கா மகளை கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு பேர் வாங்கிட்டு இருக்காரு. ஆமா அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவி சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்கணும். அதை போலவே நாகலோகப்பட்டினத்திலே நாகமுடி ராஜமன்னன் நகர்கண்ணி வெகுடியானவளும் கொண்டவனும் தேவியமாக குணமுடனே ஆண்டுகிறார்கள். பூவு நல்ல நாறு போல பூரணனை ஆண்டுகிறார்கள். நகமு நல்ல சதி போல் நல்லுடனே ஆண்டுகிறார்கள். அதான் இந்த பூவு நாறு சேர்ந்தத்தை மணக்கும். பூ ஒரு முக்களையும் நார் ஒரு முக்களையும் இருந்தா என்ன ஆகும்? பூ ஆடி போகும், நாறு நாரி போகும். அப்ப கணவன் மனைவி சொன்னா 2 பேர்களும் ஒற்றுமையா வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் அடிச்சாலும் முடிச்சாலும் மிதிச்சாலும் ஒன்னா வாழணும். அதே போலவே நாகலோக பட்டணத்திலே ஆண்டு வரும் காலத்திலே 2 பேர்களுக்கும் எப்படி சொல்லு சோகம் இருக்கிறது தெரியுமா? அங்கே நாகலோக பட்டணம் நாகலோக பட்டணம் நாகோடி ராஜமன் நாகக்கடி வெண்கொடி ஆடலுக்கும் ஆடலுக்கும் சொத்திற்கு சோழருக்கு சொந்த பந்தம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சோத்தோடு ஆண்டு வந்தாலும் அந்த சொத்து சோத்தை எல்லாம் வாழ்வதற்கு ஒரு பிள்ளை செல்வாங்க. இவ்வளவுதான் ஆடு மாடு வச்சிருக்க